கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். இக்காலம் எப்படிப்பட்ட காலம் என்று மனிதர்களுக்குள்ளே பலவிதமான கேள்விகள் எழும்புகிறது. உலகத்தில் உண்டாயிருக்கின்ற இந்த வைரஸை குறித்து பலவித கருத்துகள் மனித வாழ்க்கையில் உண்டாகிறது. வேதம் சொல்கிறது வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்று. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அடுத்த நூற்றாண்டுகளிலே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அழிந்து போவார்கள், உலகம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது வானம் பூமியும் அழிந்து போகும். நாம் காண்கின்ற இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் அது எப்பொழுது நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை உண்மையாய் தேடணும். தெய்வ பயத்தோடு கர்த்தரை தேடி கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ, கர்த்தருடைய நாமத்தினாலே சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் நடத்த நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாள் ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே ஆராதனை இறங்குவது. அந்த ஆராதனையை பார்த்து கேட்கிற யாவர் மேலும் தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும். தெய்வ மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் தெய்வ பிரசன்னம் இறங்குவதாக. தேவ பிரசன்னம் இறங்குகிற இடத்தில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இயேசுவே, நீர் இருந்த இடத்தில் ஆமென் தண்ணீர் திராட்சரசமாக மாறினது. நீர் வந்த இடத்தில் லாசரு உயிரோடு எழுப்பினார். நீர் வந்த இடத்தில் நாயன் ஒரு விதவை மகன் உயிரோடு எழுப்பப்பட்டார். ஆண்டவரே, இந்த நாளில் உள்ள ஜனங்களுக்கு அற்புதம் செய்ய, விடுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, வேத வார்த்தைகளை புரிந்து கொள்ள உதவிச்சுவராக. ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையில் பங்கெடுத்து விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபை ஞானம் கலந்து சுகத்தை கொடும். ஆண்டவரே, பாடல் துதி ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கிறாங்க, செய்தி ஆசீர்வதித்து கொடும். உங்களுடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆமென் குடும்பமாக கூடியிருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் அருகிலே அவர் பிரசன்னமாகி இருக்கிறார் என்கிறதான அந்த ஒரு அனுபவத்தோடு கூட அனுபவித்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நம் மத்தியில வரவேற்க போகிறோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சித்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை நம்பி வந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில கூட உண்மை நாங்கள் வரவேற்கும்படியாக உங்களுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுவே. கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுவே. கரங்களை உயர்த்தி, பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமரன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே அவரை கண்டடைந்தே, தேவ
ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து உலகம் அற்பமும் குப்பையுமாதே. நீரில்லா வாழ்க்கை சுவையானதே. வாரும் தேவா உன்னதே. வானத்திலுள்ள எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. வானத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. உலகத்துல நம்மை கவலைப்பட வைக்கிற, வேதனைப்படுத்துகிற அநேக காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தை மாத்திரம் நாடுவோம். இந்த நேரத்துல கூட ஆண்டவர் அன்னைக்கு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீங்க ஆண்டவர் சமூகத்தை தெரிந்து கொள்வோம். வேற எதையும் தெரிந்து கொள்ள வேண்டாம். அவரை பார்த்து சொல்லுங்க, இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உங்க சமூகம் எங்க மத்தியில் இருக்கிறத நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உங்க பிரசன்னத்தை அனுபவித்து உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். எங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆளுகை செய்து ஆசீர்வதித்து தர ஜெபம் பண்றோம். உங்க கிருபை எங்களை தாங்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆமென் கர்த்தரை ஒருமனப்பட்டு ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி ஆராதிக்க போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். வேத வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், நான் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன்? ஏன் என்றால் அவர் சொல்றாரு, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிற தெய்வம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை அவர் விடுதலை ஆக்குகிறார். குருடரின் கண்களை அவர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை அவர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை அவர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். இன்னும் கடைசியா சொல்றாரு, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறவர். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த ஆண்டவரை பார்த்துதான் தாவீது சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். என்னோடு கூட சேர்ந்து, எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்ல போகிறோம். 100க்கு 100 நான் உண்மைதான் நம்புவேன் என்று சொல்லி ஆண்டவரை அறிக்கை செய்து பாடி ஆராதிக்க போகிறோம். தெரிந்த பாடல் நல்ல கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். நம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல முழு பலத்தோடு கூட கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அவரை பார்த்து சொல்ல போகிறோம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன். 100க்கு 100 என் வாழ்க்கை உண்மைதான் நான் நம்புவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நான் நம்புகிறது இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அறிக்கை செய்வோமா? 100க்கு 100 உண்மையை நம்புவேன். 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை
செய்திருக்க, உயர்த்தி வச்சிருக்க, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருக்க, உயர்த்தி வச்சிருக்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து, உமக்கு என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே நான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே நான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். ஆண்டவரை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. நல்ல கரங்களை தட்டி நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசுவை பார்த்து சொல்லுவோம், நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் ஆமென். அவரே அதிசய தேவன், ஆலோசனை சொல்லிக் கொடுக்கிறவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, என்னை தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சந்தோஷத்தோடு கூட இடத்துல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். இருள் நீக்கும் வெளிச்சம், இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்க
இருக்கையில நாங்க சோர்ந்து சொல்லுங்க, ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். நாங்க சோர்ந்து போவது நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து சோர்வெல்லாம் மாறி இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து ஆமென். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதோ போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியமானவனே. உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆமென் சுகமாயிரு மகனே. கரங்களை தட்டி பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து பிரயாணத்தில் மேடு உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஆமென், நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். என்ன சூழ்நிலைகளா இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பாதையில கர்த்தர் நடத்தி கொண்டு வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் மேகம் தங்கிய இடத்துல தங்களுடைய கூடாரங்களை அமைத்து அந்த இடத்துல தங்கி இருக்கிறார்கள். பக்கத்துல இருந்த ஒரு நாட்டு ராஜா, பாலாக் என்ற ஒரு ராஜா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பயந்து ஒரு மனுஷனை கூப்பிடுறாரு. அவனுடைய பேர் பிலேயாம். அந்த மனுஷன் யாரை வாயை திறந்து ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான், யாரை வாயை திறந்து சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த சாபமான வார்த்தைகளை கூறும்படி பாலாக் பிலேயாமை கூலி பொருத்தி அழைத்து அந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டும் என்று சொல்றான். ஆமென். பிலேயாம் 3 மலைகள் மேலே ஏறி பலி செலுத்துறாரு. ஒவ்வொரு மலையா ஏறி ஏறி போய் பலி செலுத்துறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க கீழே அவங்க தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பிலேயாம் ஒவ்வொரு மலைகளா ஏறி ஏறி பலி செலுத்தி அவர்களை சபிக்கும்படி வாயை திறக்கிறான். ஆனால் கர்த்தரோ அந்த சாபமான வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து மாற்றி ஆசீர்வாதமாக புறப்படும்படி பண்ணினார். ஆமென். 3வது தடவை அவன் பலி செலுத்தி சபிக்கும்படி வாயை திறந்த போது கர்த்தர் அதை ஆசீர்வாதமா மாற்றினார். அப்பொழுதுதான் பிலேயாமுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பிலேயாம் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டான். என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது
ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டுகொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் சாபமான வார்த்தைகளை சொன்னாலும் சரி, நமக்கு தெரியாது. ஆனா நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட சாபமான வார்த்தைகளை பேசுகிறதும் ஆமென் நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுமா இருந்தாலும், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், இஸ்ரவேலின் தேவன் நமக்கு உண்டு. நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆமென். மனுஷர்கள் நினைக்கிற தீமையான காரியங்களை கூட நன்மையாய் நம்முடைய வாழ்க்கையில முடிய பண்ணுகிறவர். அப்படி இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று இந்த ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இவர் எல்லா துதிகளுக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறார். எல்லாருமே எழுந்து நின்று முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம். பரலோகத்தில் செய்யப்படுகிற அந்த ஆராதனையை போல உங்களுடைய வீடுகளிலே செய்ய போகிறோம். ஆமென். இருக்கிற இடங்களில் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நீரே எல்லா துதிகளுக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே எங்கள் துதிகளுக்கு எல்லாம் பாத்திரம், எங்கள் ஆராதனைக்கு தகுதியான தெய்வம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை காத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். ஓ கிருபைகள் என்னை பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கனவும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியோ. கனவும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சோதனை என்னை சூழ்ந்த போது நீ காத்தீ, வேதனை எனில் வந்த போது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என் சோதனையான நேரத்திலும் வேதனை நிறைந்த நேரங்களிலும் என்னை சூழ்ந்து கொண்டவர், எனக்கு துணை நின்ற தெய்வம் நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. உண்மை இல்லாமல் வேறு யாரும் இல்லை. அதனாலதான் சொல்றேன் ஆண்டவரே. மட்டும் தாங்கி ஏழை சுமந்து தப்புவித்து நடத்தி வந்த தேவன், இனிமேல் அப்படி செய்வேன், என் முதி வயது வரைக்கும் அப்படி செய்வேன் என்று எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வம், உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கே தேவா, உமக்கே. நீர் என்னில் வந்த போது நீர் துடைத்தீர், என் ஏக்கங்கள் எல்லாம் நீரே தீர்த்தீர். கண்ணீர் என்னில் வந்த போது நீர் துடைத்தீர், என் ஏக்கங்கள் எல்லாம் நீரே தீர்த்தீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையின் மேன்மை ஆண்டவரே உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள். இந்த மகிமை எல்லாம் ஒருவருக்கே சேரும் அப்பா. நீர் ஒருவரே இந்த மகிமைக்கு எல்லாம் பார்த்தீர். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. உமக்கே தேவா, துதியும் கனமும் மகிமை எல்லாம் துதியோ. எங்கள் வாழ்க்கையில் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஆண்டவரே. எந்த மனுஷனாலே நாங்கள் மேன்மை அடைந்தோம் என்று சொல்வதற்கில்லை. எங்கள் மேன்மை எல்லாம் நீர், எங்கள் மகிமையும் எங்கள் கேடகமும் எங்கள் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். உமக்கே தேவா, உமக்கே. உம்மை போல் தேவன் இல்லையே,
செலுத்துவதற்கு எங்கள் ஆராதனைக்கு தகுதியான தெய்வம். பாத்திர தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. பரலோகத்திலே அவர்கள் மகா சத்தமிட்டு ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். இருக்கிற இடங்களில் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். எங்கள் ஆராதனைகளுக்கும் எங்கள் ஸ்தோத்திரங்களுக்கும் துதி பலிகளுக்கும் நீர் ஒருவரே பாத்திரரப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமென். அனுபவித்து ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம். உம்மை போல வேறு தெய்வம் இல்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லை என்று கரங்களை உயர்த்தி உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உம்மை போல் மட்டும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த தேவனப்பா. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. நாங்கள் உமக்கு உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு உண்மை உள்ளவராயிருந்து எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆதரித்து கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை நீர் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் எங்கள் மத்தியில மகிமைப்படுங்க. தொடர்ந்து மீதியான வேலைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே வீட்டிலே இருந்த வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று அந்த வார்த்தையின் கீழ் இந்த காலகட்டங்களுக்கு ஏற்றபடி வேதத்திலே ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதிலே 4 விதமான வார்த்தைகளை நாம் தியானித்தோம். எழுந்திரு, விழித்திரு, காத்திரு, நிலைத்திரு. இந்த நாளிலே 5வது வார்த்தையாக பிழைத்திரு என்ற வார்த்தையின் கீழ் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிழைத்திரு என்ற வார்த்தையின் கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 5வது வார்த்தையாக இந்த காலங்களுக்கு ஏற்றபடி 5வது வார்த்தையாக பிழைத்திரு. பிழைத்திரு, பிழைத்திரு என்கிறதான வார்த்தையை கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். யாராவது நம்மளை பார்த்து பிழைத்திரு அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை காட்டிலும் தேவாதி தேவன் நம்மை பார்த்து பிழைத்திரு என்றால் அது அதிக சந்தோஷமாகவும் இருக்கும், அதிக நன்மையாக ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அந்தபடி
எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 16:6. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ இரத்தத்தில் கிடக்கிறதைக் கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இங்கே தேவாதி தேவன் பிழைத்திரு என்று சொல்லுகிறார். பிழைத்திரு என்று சொன்னவர் சாதாரண மனிதன் அல்ல, தேவாதி தேவன். ஒரு மனிதன் நம்மை பார்த்து, ஒரு தலைவரோ ஒரு ராஜாவோ நம்மை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னால் அதிலே நன்மைகள் இருக்கும். ஆனால் அதே காட்டிலும் தேவன் நம்மை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னால் ஏராளமான நன்மைகளை நாம் அங்கே காண முடியும். பிழைத்திரு என்று சொன்னவர் பிழைத்திருப்பதற்கான வழிகளையும் அவர் நமக்கு வேதத்திலே ஏராளமாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த காலகட்டங்களிலே நாம் பிழைப்பதற்கான வழிகளை கர்த்தர் வேதத்திலே ஏராளமாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை இதே எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலிருந்தே நாம் பிழைத்திருக்கும்படி 10 விதமான காரியங்களை தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை அதை தியானிப்போம். இந்த நாளிலே நாம் பிழைத்திருக்கும்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் ஆராய போகிறோம், தியானிக்க போகிறோம். பிழைத்திரு என்று சொன்னவர் பிழைக்கும்படியான வழிகளை வேதத்தில் எழுதி வைத்துள்ளார். நாம் அதை கவனித்து கீழ்ப்படிந்து நடந்தால் பிழைப்புக்கான வழி இந்த நாட்களிலும் நமக்கு பிறக்கும். தேவன் நம்மை பிழைக்க செய்வார். நீங்கள் கர்த்தரால் பிழைப்பீர்கள். லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்கும்போது நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்று அங்கே இயேசு சொல்லியிருக்கிறதை லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் பிழைத்திருக்கிறதே அவருக்காக தான். நாம் பிழைத்திருக்கிறதே அவருக்குள்ளதான். ரோமர் 14:8 வாசிக்கும் போது நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம் என்று அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே கர்த்தருக்குள், இயேசுவுக்குள், அவருக்குள் என்றால் இயேசுவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே கர்த்தருக்குள் பிழைத்திருக்கத்தக்கதான வழிகளை நாம் தெரிந்து கொண்டு அதிலே நடந்து பிழைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிழைத்திருக்க நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே உலகத்திலே பிழைப்புக்கான வழிகள் எதுவும் இப்பொழுது இல்லை. நமக்கு அப்படி பிழைப்பதற்கான வழிகள் நமக்கு முன்பாக சாதகமாக இல்லை. ஆனால் வேதத்திலே இந்த தடைகள் மத்தியிலும், அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும், வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையிலும் வேதத்திலே நாம் பிழைப்பதற்கான வழிகளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பிழைக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும்? ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால்,
என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை சரியான விதத்தில் தேடினால் நாம் பிழைக்க முடியும், பிழைத்து வாழ முடியும். பிழைப்பு தேவனை தேடும் விதத்தில் அமைந்திருக்கிறது. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நான் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பெத்தேலை தேடாதிருங்கள், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்ன தேவன் கீழே 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பெத்தேலை தேடாதிருங்கள். பெத்தேல் என்ற அனுபவத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே 29, 30 வசனங்கள், அதாவது 27 30 வசனங்கள் வரைக்கும் நாம் அடுத்தடுத்து உள்ள வசனங்களை பார்ப்போமானால், எரேபியாம் அவன் ராஜாவான போது ஜெருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் ஜெருசலேமில் உள்ள ஆலயத்தில் பலிகளை செலுத்த போகும்போது யூதாவின் ராஜாவாகிய ரெகெபியாம் வசமாக அவர்களுடைய இருதயம் திரும்பி விடுமோ என்று பயந்து சிந்தித்து அவன் என்ன பண்ணனா, 2 கன்று குட்டிகளை, பொன்னினால் 2 கன்று குட்டிகளை செய்து ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தான் என்கிற இடத்திலும் வைத்தான். நீங்கள் அங்கே போக வேண்டாம், இங்கேயே இந்த பெத்தேலில் வைக்கப்பட்ட கன்றுக்குட்டி, அந்த கன்றுக்குட்டி தான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவர்கள் என்று சொல்லி அங்கே பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை பெத்தேலிலே ஸ்தாபித்து அதை வணங்கும்படி செய்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதிக நாட்களாக அந்த கன்றுக்குட்டியை பெத்தேலுக்கு சென்று அந்த கன்றுக்குட்டியை வழிபட்டு வந்தார்கள். இதைத்தான் அங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பெத்தேலே தேடாதிருங்கள். பெத்தேலுக்கு போய் அந்த கண்ணுக்குட்டி, பொன்னினால் செய்யப்பட்ட அந்த கண்ணுக்குட்டியை தேடி பெத்தேலுக்கு போகாதீங்க, என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று தேவாதி தேவன் சொன்னார். இந்த காரியம் பாருங்க, எரேபியாமுக்கு இந்த காரியம், இப்படி செய்த காரியம், பொன்னினால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை பெத்தேலிலே வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அதை வழிபட செய்த அந்த காரியம் எரேபியாமுக்கு பாவமாயிற்று என்று 12:30 வாசிக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே பிழைப்புக்கு வேற வழி இல்லாமல் நாம் விட்டு வந்த விக்கிரக வழிபாடுகள், பாரம்பரியங்கள், மூட நம்பிக்கைகள், இவைகளை மீண்டும் செய்யாதபடிக்கு பிசாசு நம்மை திசை திருப்ப விடக்கூடாது. அவைகளை நாம் மீண்டும் செய்யும்படி பிசாசு நம்மை திசை திருப்புவான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காலகட்டங்களிலும் கூட மிக கவனமாக இருந்து தேவனையே தேட வேண்டும். தேவன் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசியுங்கள். எரேமியா, கண்டுபிடிக்கப்படுவீர்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால், முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நீங்கள் தேடுகையிலே என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று அங்கே தேவன் சொல்லுகிறார். சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், வேற எதன் மேலேயும் நமக்கு நம்பிக்கை வேண்டாம். சுற்றிலும் உள்ள மனிதர்கள், உறவுகள், உதவிகள், அவைகளின் மேல் நாம் நம்பிக்கை வைக்காமல் முழு இருதயத்தோடு முழுமையாய் தேவனை தேடினால் நிச்சயமாக தேவன் நாம் பிழைக்கும்படியான
வழிகளை காட்டுவார். ஏசாயா 26:3 வாசிக்கும் போது உம்மை உறுதியாய், உம்மையே அங்க வாசிக்கிறோம், உம்மையே நம்பியிருக்கிற மனுஷன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். கர்த்தரை உறுதியாய், கர்த்தரை மாத்திரமே நம்பிக்கையாய் நீங்கள் கொண்டு தேவனை தேடுவீர்களானால் நிச்சயமாக ஒரு பூரண பலனை காண கர்த்தர் உதவி செய்வார். நீதிமொழிகள் 8:17 வாசிக்கிறோம். முழு இருதயத்தோடு நம்ம தேடினோம்னா அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். முழு இருதயத்தோட கர்த்தரை நம்ம அதிகாலையிலே தேடினா நிச்சயமாக நாம் கர்த்தரை கண்டுகொள்ள முடியும். 2 நாளாகமம் 15:2 வாசிக்கிறோம். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை முழு இருதயத்தோடு தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் உங்களுக்கு முன்பாக தோன்றுவார். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் உங்கள் குறைவுகளை மாற்றுவார். முழு இருதயத்தோடு இந்த நாட்கள்ல வேற எது மேலேயும் நம்பிக்கை இல்லாம, வேற உலகத்தை சார்ந்துராம, உலக உறவுகளை சார்ந்துராம, உலக உதவிகளை சார்ந்துராம, தேவனை மாத்திரமே முழு இருதயத்தோடு நீங்க தேடுனா நிச்சயமா தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் குறைவுகளை மாற்றுவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் முழு இருதயத்தோடு தேவனை தேடக்கூடிய ஒரு காலத்தில் நாம வந்திருக்கிறோம். இதற்கு முன்பதாக நீங்கள் சரியான விதத்தில் தேவனை தேட அறியாதிருந்திருக்கலாம், தேடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டங்களிலே நாம் தேவனை முழு இருதயத்தோடு தேடினால்தான் நமக்கு பிழைப்பு, நம்ம பிழைத்து வாழ முடியும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காலத்திலே தேவனை அதிகமாக முழு இருதயத்தோடு தேட வேண்டிய காலம் இதுவாயிருக்கிறது. ஒரு கோயிலுக்கு போகிற வழியிலே ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி ஒருவர் அந்த பாதையிலே உட்கார்ந்து செருப்பு தைத்து கொண்டிருப்பார். அந்த பாதையிலே கோயிலுக்கென்று போகிறவர்களுடைய செருப்புகள் பிய்ந்து போனால் அது அவனிடத்தில் கொடுத்து தைத்து வாங்குவார்கள். இந்த செருப்பு தொழிலாளி அவன் தேவனை அதிகமாக தேடுகிறவன், தேவனை அதிகமாக நினைக்கிறவன், ஒரு பக்தி உள்ளவன். அவன் ஒரு நாளிலே ஒரு மனிதன் அவனிடத்துல செருப்பு தைக்க வரும்போது அந்த மனிதனிடத்துல ஒரு காணிக்கையை கொடுத்து, ஐயா, இதை நீங்கள் கோயிலுக்குள் சென்று இந்த காணிக்கையை என்னுடைய பெயரில் போட்டுருங்க. எனக்கு கோயிலுக்கு வந்து தேவனை வழிபட முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன், எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறது, எனவே நீங்கள் இந்த காணிக்கையை என்னுடைய பெயரிலே அங்கே போட்டு விடுங்கள் என்று சொன்னார். அந்த மனிதனும் அந்த காணிக்கையை வாங்கி கொண்டு அந்த ஆலயத்துக்குள் சென்று அந்த காணிக்கையை போடுகிற நேரத்திலே தெய்வம் நேரடியாக தோன்றி அதை அவனுடைய கையிலே, தேவன் கையை நீட்டி அந்த காணிக்கையை வாங்கி கொண்டது. அந்த காணிக்கையை வாங்கி கொண்டு ஒரு தங்க செருப்பு ஒன்றை அவன் கையிலே கொடுத்து அந்த தொழிலாளியிடம், அந்த செருப்பு தொழிலாளியிடத்திலே இந்த செருப்பை கொடுத்து விடு, இந்த தங்க செருப்பை கொடுத்து விடு என்று சொல்லி மறைந்து விட்டது. இந்த மனிதனுக்கு ஒரே ஆச்சரியம், இத்தனை நாட்கள் நானும் ஆலயத்துக்கு வருகிறேன், இவனை விட அதிகமாக கர்த்தருக்கு கொடுக்கிறேன், ஆனால் ஒரு நாளும் தெய்வம் என்னுடைய நேரில் வந்து என் காணிக்கையை தன் கையை நீட்டி வாங்கினதே இல்லையே. இந்த செருப்பு தொழிலாளி கொடுத்த இந்த கொஞ்ச காணிக்கையை எப்படி தேவனே நேரில் வந்து கைகளில் வாங்கி கொண்டார் என்று சொல்லி அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனாலும் மன குழப்பம். அவனுக்குள்ள ஒரு எண்ணம், எதுக்கு இந்த செருப்பு தொழிலாளிக்கு எதுக்கு இந்த தங்க செருப்பு, அவனுக்கு அது பயன்படாது, எனவே நம்ம அதை வீட்டுக்கு கொண்டு போயிடும்னு சொல்லி அவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். வீட்டுக்கு கொண்டு போய் தன்னுடைய மனைவியின் கையிலே அதை கொடுத்தான்.
மனைவி அதை வாங்கி பார்த்தால் மிக அருமையாக இருக்கிறது. உடனே அவ சொன்னா, என்னங்க நீங்க ஒரு செருப்பு கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு செருப்பை வச்சு எப்படி நம்ம இதை பயன்படுத்துறது? இதுக்குள்ள ஜோடி இன்னொரு செருப்பு இருக்கணும், இன்னொரு செருப்பு நமக்கு வேணும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அந்த செருப்பு தொழிலாளியிடத்தில் சென்று நீங்களாகவே கடவுளுக்கு காணிக்கை வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டு அந்த காணிக்கையை வாங்கி நீங்க கொண்டு போய் நீங்க போடும்போது கடவுள் ஒருவேளை மறுபடியும் தோன்றி இன்னொரு செருப்பை தரலாம். அதனால நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார். உடனே அந்த மனிதன் மறுபடியுமாக வந்து சில நாட்கள் கழித்து மறுபடியுமாக வந்து அவனிடத்திலே, நான் கோயிலுக்கு போகிறேன், கடவுளுக்கு காணிக்கை போடும்படி ஏதாவது வைத்திருக்கிறாயா என்று கேட்டான். அப்போ உடனே இவன் காணிக்கை போடுவதற்கு அப்படி அங்கங்க அந்த பையெல்லாம் பண பையெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. கடைசியாக அவன் உட்கார்ந்து தைக்கிறதான ஒரு சாக்குப்பை, அந்த சாக்குப்பையை எடுத்து தலையில தட்டினான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாணயங்கள் அதில் விழுந்தது. அதோடு கூட ஒரு தங்க செருப்பும் அதிலே வந்து விழுந்தது. இவன் அதை பார்த்தான். ஏற்கனவே தெய்வம் கொடுத்த அந்த தங்க செருப்புடைய ஜோடி தான் இது. ஆனால் இவன் தங்க செருப்பு, அந்த செருப்பு தொழிலாளி ரொம்ப அசால்ட்டா அவன் சாக்கு பைக்கில் வச்சிருக்கிறான். அப்ப செருப்பு, ஜோடி செருப்பு இங்க இருக்கு, கடவுளிடத்தில் இல்லை, இங்க இருக்கிறது. இவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. உடனே அவன் கொடுத்த அந்த சிறிய காணிக்கையை வாங்கிக்கிட்டு அவன் நேர வீட்டுக்கு போனான். வீட்டில் போய் மனைவி இடத்துல சொன்னான், உன்னுடைய பிளான்லாம் இன்னும் ஒன்றுமே கிடையாது. இதற்குரிய ஜோடி செருப்பு ஏற்கனவே அந்த செருப்பு தொழிலாளியிடத்தில் போய்விட்டது, அது அவன் கையிலே தான் இருக்கிறது. எனவே இந்த செருப்பும் அவனுக்குரியது தான், இதை நாம் வைத்திருப்பது நியாயம் அல்ல என்று சொல்லி மனைவி இடத்துல அந்த செருப்பை வாங்கி கொண்டு வந்து அந்த செருப்பு தொழிலாளியிடத்துல அந்த தேவன் கொடுத்த அந்த செருப்பை கையில கொடுத்து, இந்த செருப்பு உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார். அப்போ உடனே தொழிலாளி சொன்னான், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் கடவுளை தேடி ஆலயத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது அதற்கு காணிக்கை செலுத்தும் போது அந்த தேவன், அந்த கடவுள் எனக்கு முன்பாக தோன்றி இந்த செருப்பை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரு சொன்னார். அப்போ இன்னொரு முறை அந்த தொழிலாளி ஆலயத்துக்கு வருவார், அந்த செருப்பை கொடுக்க, ஜோடி செருப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு அவனுக்கு வாய்ப்பில்லை, எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அப்படி சொன்னாலும் அவனுடைய இருதயம் எல்லாம் தேவனையே நினைத்து கொண்டிருந்தது. அவன் முழு இருதயத்தோடு தேவனைத்தான் நம்பியிருந்தான், வேற எந்த மனுஷனையும் அவன் நம்பி இருக்கல, தேவனை தான் அவன் நம்பி இருந்தான். பாருங்கள், இந்த செருப்பை அவன் கையில கொடுத்துட்டு அந்த மனிதன் சொன்னான், இது பொன்னினால் செய்யப்பட்ட செருப்பு, இந்த செருப்பை நீ நல்ல விலைக்கு விற்று நீ பெரிய பணக்காரனாக வாழலாம் என்று சொல்லி அவனுக்கு அதை விவரித்து சொல்லி அவன் செருப்பை கையில கொடுத்துட்டு கடந்து போயிட்டான். பாருங்க, தேவனை முழு இருதயத்தோடு தேடும் போது தேவன் அவனுக்கு தென்படுகிறார், தேவன் அவனுக்கு வெளிப்படுகிறார், தேவன் அவனுடைய குறைவை மாற்றுகிறார், தேவன் அவனுடைய தேவைகளை சந்திக்கிறார். இந்த செருப்பு தொழிலாளியுடைய நிலைமை தான் இப்பொழுது நமக்கும் இருக்கிறது. அவனுக்கு அன்று ஆலயத்துக்கு சென்று தேவனை வழிபட, தேவனை தேட நேரம் இல்லை. ஆனா அவன் இருதயத்திலே தேவனை நினைத்து கொண்டிருந்தான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு, தேடுவதற்கு சட்டம் நமக்கு இல்லை. அவன் எப்படி இருந்த நிலையிலே தன் இருதயத்தில் முழு இருதயத்தோடு தேவனை நினைத்தானோ அதுதான் தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிற அனுபவம். ஆலயத்துக்கு வந்து தேவனை தேடுகிற, ஆராதிக்கிற அனுபவங்கள் எல்லாம் இப்ப நமக்கு இல்லை, நமக்கு முன்னால் அது இல்லை. எனவே வீட்டில் இருந்த வண்ணமாகவே நாம் தேவனை தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வீடுகளில் இருந்து கொண்டே உங்களுடைய முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்களுக்கு முன்பாக தோன்றுவார், அவர் உங்களுக்கு பிழைப்புக்கான வழிகளை கர்த்தர் திறப்பார். நீங்கள் என்னை தேடுங்கள், அப்பொழுது
பிழைப்பீர்கள். பாருங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சு. இப்போ நமக்கெல்லாம் எப்படின்னா, கும்பிடுவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கெல்லாம் ஆலயத்துக்கு வரவே முடியாது. சட்டம் நமக்கு முன்னால் அப்படி இருக்கு. அதனால நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கர்த்தரை தேடலாம். நீங்கள் வீட்டில் இருந்து முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களை தேடி வருவார். கர்த்தர் உங்கள் வீட்டை தேடி வருவார். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே வீடுகளிலே இருந்த வண்ணமாகவே கர்த்தரை தேடுங்க. முழு இருதயத்தோட கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை நினைங்க. கர்த்தரை ஆராதிங்க. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்க எந்த இடத்துல இருந்து கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடினீங்கன்னா, ஆராதிச்சீங்கன்னா, அந்த இடத்துக்கு தேவன் ஆசீர்வாதத்தோடு கூட வந்துருவார். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை உங்கள் வீடு தேடி தேவன் கொண்டு வந்து கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த நாட்களிலே கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுங்கள். சங்கீதம் 27:8 வாசிக்கும் போது தாவீது ராஜா அவர் சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். அப்படி சொன்னவர் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடுக்கமான நெருக்கமான சூழ்நிலையிலும் தாவீது ராஜா கர்த்தரையே தேடினார். அதான் சங்கீதம் 34:10 எழுதி வச்சிருக்கிறாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மை குறையப்படாது. கண்டுபிடிச்சிட்டார். கர்த்தரை சரியா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நீங்க சரியா தேடுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் தேவன் அத்தனை நன்மைகளையும் தருவார். கர்த்தரை தேட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இந்த கர்த்தரை தேடுங்கள் தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த இடத்துல எல்லாம் நீங்க ஆட் பண்ண வேண்டியது முழு இருதயத்தோடு தேடுங்க. எரேமியால வாஸ்தவம்ல, முழு இருதயத்தோடு என்னை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்க. நீங்க தேடுகையிலே கர்த்தரை கண்டுபிடிக்க முடியும். இன்னும் மத்தேயு 6:33 வாசிக்கும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதல்ல முழு இருதயத்தோடு தேடுங்க. ரெண்டாவது முதலாவது தேடுங்க. முதன்மை, முக்கியமா எல்லாவற்றையும் தேடுவதை காட்டிலும் அங்க இங்க போய் அதை தேட இதை தேட, அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உலகத்தால கிடைக்கிற காரியங்கள் அதையெல்லாம் தேடுவதை விட்டு முதல்ல ஆண்டவரை தேடுங்க. முதலாவது தேவனை நீங்கள் தேடுவீர்களானால் நிச்சயமாக இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். எது நமக்கு வேண்டிய தேவை, நன்மைகள், ஆசீர்வாதங்கள். முதலாவது தேவனை நம்ம தேடிட்டோம்னா இதெல்லாம் ஆண்டவர் தானா நமக்கு கொடுத்துருவார். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே கர்த்தரை தேடுவதற்கு முதலாவது தேடுங்கள், முதலிடம் கொடுங்கள். கர்த்தரை தேடுவதற்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தரை தேடுவதற்கு, கர்த்தரை தேடுவதில் முன்னிலைப்படுத்துங்கள். அதை முக்கியப்படுத்துங்க. முதல்ல ஜெபம், முதல்ல ஆராதனை, முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை, அதை உங்க வீட்டில் இருந்துட்டு அதை முதல்ல செய்யுங்க. அதுக்கப்புறமாக பிழைப்புக்கு அடுத்த காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது உசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். அவன் ராஜாவாகிற போது 14 வயதுள்ளவனா இருந்தான். இந்த உசியா ராஜாவை குறித்து நாம வாசிக்கும் போது 26:5 வாசியுங்கள். 2 நாளாகமம் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இங்கே நான் வாசிக்கிறோம், இந்த உசியா ராஜா அவன் கர்த்தரை தேடுவதிலே மனம் இறங்கியிருந்தான். அப்படி என்றால் அவன் கர்த்தரை அதிகமாக தேடினான், நாடினான்.
அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் செய்தது எல்லாம் வாய்க்க செய்தார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அவன் ஒரு ராஜா. அவன் ராஜாவா இருந்த போதிலும் அவன் கர்த்தரை தேடுவதில் அவன் மனதை செலுத்தியிருந்தான். முழு இருதயத்தோட கர்த்தரை அவன் தேடினான். அவன் கர்த்தரை தேடுகிற நாட்களிலே கர்த்தர் அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தார். நீங்க முதலாவது கர்த்தரை தேடுங்க, அதுக்கப்புறம் காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். சட்டங்கள் நமக்கு முன்பாக, கர்த்தரை தேடுகிற காரியத்திலே சட்டங்கள் நமக்கு முன்பாக இருப்பதை நினைத்து தயங்க வேண்டாம். அவரை அதிகமாய் கர்த்தரை நீங்கள் தேடுவீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார், உங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பிழைக்க செய்வார். சங்கீதம் 34:4 தாவீது ராஜா அனுபவத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தரை நான் இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். பார்த்தீங்களா, பயம் வர்ற நாள்ல கூட, ஆபத்து வர்ற நாள்ல கூட, சங்கீதம் 77:2 கூட வாசிக்கிறோம், என் ஆபத்து நாளிலே கர்த்தரை தேடினேன். தாவீதுடைய அனுபவத்தை பாருங்க. அவர் ராஜா, அவருக்கு பயம் வந்த நாள்ல அவர் கர்த்தரை தான் தேடினாராம். அவருக்கு ஆபத்து வந்த நாள்ல கர்த்தரை தான் தேடினாராம். இந்த சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விட்டார். அப்ப தாவீது ராஜாக்கு எப்பெல்லாம் பயம் வந்துச்சோ அப்பெல்லாம் அவர் பயத்துக்கு இடம் கொடுக்காம உடனே கர்த்தரை தேடிட்டார். அதனால கர்த்தர் அவரை எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விட்டார். ஆபிரகாம் லிங்கன் அவருடைய வாழ்க்கையிலே, அமெரிக்க ஜனாதிபதியான ஆபிரகாம் லிங்கன் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்பெல்லாம் பயப்படுறாரோ அப்பமெல்லாம் அந்த வேதாகமத்தை எடுத்து வைத்து அந்த சங்கீதம் 34:4 அதன் மேல் விரலை வைத்து அவர் ஜெபிப்பாராம். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர் பயந்த எல்லா காரியத்திற்கும் அவரை நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். இப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் அவருடைய பைபிளை பார்த்தா அந்த 34:4 அந்த பேப்பர்ல அந்த வசனம் கிழிஞ்சிருக்குமா. அதிகமாக விரலை வச்சு 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 அவர் ஜெபம் பண்ண இடம். அதனால அந்த பகுதி அந்த வசனம் கிழிக்கப்பட்டிருக்குமா. கிழிக்கப்பட்டிருக்கும்னா நம்ம அடிக்கடி அதன் மேல கையை வைக்கும் போது அது கிழிஞ்சிருக்கு. அப்ப எனவே அமெரிக்கா ஜனாதிபதியாகிய ஆபிரகாம் லிங்கன் அவருக்கு பயம் வந்த போது கர்த்தரை தான் தேடினார். தாவீது ராஜா அவருடைய நாட்களிலே பயப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை தான் தேடினார். ஆபத்து தேடி வரும்போது இவர் கர்த்தரை தேடினார். எனவே அவர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவர்களை எல்லாம் கர்த்தர் விடுவித்தார், கர்த்தர் அவர்களை எல்லாம் வாழ வைத்தார், பிழைக்க செய்தார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த நாட்களிலே கர்த்தரை அதிகமாக தேட வேண்டும். வேற எது மேலேயும் உங்க நம்பிக்கை போக வேண்டாம். வீணாம் உங்களுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொல்லி வீணாக தேவனை நம்பாம அவரை தேடாம மற்ற வீணான காரியங்களை செய்ய வேண்டாம். அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்காது. கர்த்தரையே தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். ஒரு முறை தாவீது ராஜா அவர் ஆலயத்துக்கு கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக அவர் புறப்பட்டு போகும்போது அந்த ஆலயத்துக்கு வாசலிலே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். தாவீது ராஜாவை பார்த்து, ராஜாவே எனக்கு ஏதாவது உதவி செய்யும் என்று கேட்டான். இப்போ தாவீது ராஜா சொன்னாரு, நான் இப்போ தேவனை ஆராதிக்க போறேன், நான் தேவனை தொழுது கொள்ள போறேன், நான் அவரை ஆராதிச்சுட்டு வாரேன், வந்ததுக்கப்புறம் உனக்கு உதவி செய்கிறேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவனும் பல மணி நேரம் அந்த பிச்சைக்காரன் வாசலிலே காத்திருந்தான். தாவீது வந்த மாதிரி இல்லை. ஆலயத்துக்குள்ள போனவர் என்னதான் ஆச்சுன்னு அந்த பிச்சைக்காரன் எட்டி பார்க்கும்போது தாவீது ராஜா அந்த ஆலயத்திலே முழங்கால் பழியிட்டு தன்னுடைய 2 கைகளையும் வானத்துக்கு நேராக அப்படி உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். இதை பிச்சைக்காரன் பார்த்தான். ஒரு ராஜா ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு கைகளை உயரே விரித்து ஜெபிக்கிறார் என்று சொல்லி அவன் பார்த்தான். பார்த்துட்டு போயிட்டான். தாவீது ராஜா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் வெளியே வந்தாரு.
அந்த பிச்சைக்காரனை தேடினாரு, அவன் இல்லை அந்த இடத்துல. அப்போ போய் அந்த பிச்சைக்காரனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வாங்க, அவன் என்கிட்ட உதவி கேட்டால் அவனுக்கு நான் உதவி செய்யணும். அந்த பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சி தாவீது முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினாங்க. தாவீதை கேட்டு சொன்னார், நான் ஆலயத்தில் போய் ஆராய்ச்சிட்டு வந்து உனக்கு உதவி செய்வேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம், நீ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னா, உம்மிடத்தில் ஏதாவது, நீ ராஜாவாச்சே, உம்மிடத்தில் ஏதாவது உதவி கிடைக்கும் என்று சொல்லி உம்மிடத்தில் நான் பிச்சை கேட்டேன். ஆனால் நீரோ ஆலயத்திற்குள் சென்று கைகளை விரித்து முழங்கால் படியிட்டு அந்த கடவுளை நோக்கி நீர் ஜெபித்த போது நான் யோசித்தேன், ஏன் உம்மை போல நானும் அந்த கடவுளிடத்திலே கேட்டுட்டா என்ன, அந்த கடவுளிடத்திலே பிச்சை கேட்டுட்டா என்ன, உங்ககிட்ட ஏன் உதவி கேட்கணும், ஏன் உதவி அவர்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி முடிவெடுத்து நான் வந்துட்டேன். நானும் கர்த்தரிடத்தையே என்ன செய்வேன், என் தேவைகளை சொல்லுவேன்னு சொன்னாராம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற உறவுகள், உதவிகள், இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கணும் உங்களுடைய தேடல் அதிலே இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடுங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வார். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த தேடுகிற காரியத்திலே இந்த நாட்களிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இங்கே தேசத்துக்காக நாம் தேவனை தேடக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள் வந்திருக்கிறோம். நமக்காக தேடுவது ஒரு பக்கம், ரொம்ப முக்கியமான காரியம் தேசத்திற்காக, நாம் வாழும் இந்தியா தேசத்திற்காக தேவனை தேட வேண்டிய ஒரு காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் நீதியை வெளிப்படுத்தும் மட்டும் நாம் தேவனை தேட வேண்டிய காலமாயிருக்கிறது. இந்தியா தேசத்திற்கு தேவன் ஒரு நீதியை வெளிப்படுத்தும் மட்டும், அவருடைய அற்புதம் செய்கிற கரத்தை நீட்டும் வரையிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனை தேட வேண்டிய காலமாக இருக்கிறது. தேசத்துக்காக நீங்களும் நானும் கர்த்தரை தேடினா தான் தேசத்துக்கு சேமம், தேசத்திற்கு சுக வாழ்க்கை, தேசத்திற்கு சுகம். இல்லை என்றால் தேசம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த அழிவு எங்கே போய் நிற்கும் நமக்கு தெரியாது. அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளால யூகிக்க முடியலை, மருத்துவர்களால் யூகிக்க முடியலை, அரசியல்வாதிகளால் யூகிக்க முடியலை. அடுத்து என்ன நடக்கும்? தேவனை தேடினால் மாத்திரம், தேசத்திற்காக நீங்களும் நானும் தேவனை தேடினால் தேவன் சொல்றாரு, தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், தேசத்துக்கு கருணை காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க நம்ம பார்க்கிறோம், திறப்பிலை நின்று தேவனை தேடுகிற காலமாக இருக்கிறது. நமக்காக வாழ்கிற வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு, நம்ம சுகமாக வாழ்கிற வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு, கொஞ்சம் இந்த நாட்களில் தேசத்துக்காக தேவனை தேடுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். திறப்பிலே நெல்லுங்கள். நீங்கள் திறப்பிலே நின்று தேசத்துக்காக ஜெபித்தால் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, தேசமும் உங்களோடு கூட சேர்ந்து பிழைக்கும்படியான வழிகளை கர்த்தர் திறப்பார். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனங்களை கடாட்சிப்பார், தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கருணை காட்டுவார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய, கர்த்தரை தேடக்கூடிய காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த 2 நாளாகவும் 7:14 முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அங்கே வாசிக்கிறோம், என் ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் நான் அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இதில் என்னன்னா,
தேவனுடைய பிள்ளைகளாகி நாம அவருடைய முகத்தை தேடுற நாம, அவரை நோக்கி ஜெபிக்கிற நாம, தேசத்துக்காக ஜெபிக்கிற நாம முதல்ல நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் வருந்தி தேவனை தேடணும். நம்முடைய குறைகள் குற்றங்களை ஒத்துக்கொண்டு தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இரண்டாவதாக, தேசத்தின் ஜனங்களுடைய பொல்லாத கிரியைகளுக்காக, அவர்கள் செய்கிற பாவங்களுக்காக தேவனை தேட வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆரோனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் ஆரோன் அவர்கள் நடுவிலே நின்று பாவ நிவர்த்தி செய்தான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிற மக்களுக்காகவும் நடுவிலே நின்று தேவனை நோக்கி அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர்களுடைய பாவங்கள், அவர்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் கர்த்தரிடத்திலே சொல்லி அவர்களுக்கு ஒரு மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய அந்த ஆரோனுடைய ஊழியத்தை போல நாமும் இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். ஜனங்களுக்காக, உலகத்தின் ஜனங்கள், இந்தியா தேசத்தின் ஜனங்கள் அவர்களுடைய பாவங்களுக்காக திறப்பிலே நின்று பரிந்து பேசி தேவனை தேடக்கூடிய காலமாக இது இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கேட்டு தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுப்பார். பாருங்க, எல்லாத்துக்கும் வழி திறந்தாச்சு, எல்லாம் இயல்பான வாழ்க்கைக்கு போலாம். ஆனா வழிபாடு ஸ்தலங்களுக்கு மட்டும் இன்னும் தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, தடைகள் இன்னும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுல இந்த மாற்றமே இல்லை. சில மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றத்தின் அடிப்படையில் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லை. எனவே இந்த நாட்களில் வீடுகளில் இருந்து கொண்டே ஆலயத்துக்கு வர முடியலான்னு பரவாயில்லை, தடை சட்டங்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும் பரவாயில்லை, வீடுகளிலே இருந்து கொண்டே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேசத்துக்காக நம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரிப்போம், தேசத்துக்காக ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் இந்த தேசத்தை வாழ வைப்பார். ஏனென்றால் இந்த தேசம் எங்கும் பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் தேவனை அல்லாமல் வரவில்லை. ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும், கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரிலே தீங்கு நடக்குமோ, பட்டணத்திலே தீங்கு நடக்குமோ. கர்த்தருடைய செயல் இல்லாம ஒரு தேசத்துல, ஒரு பட்டணத்துல, ஒரு ஊர்ல தீங்கு நடக்காது. அப்ப கர்த்தருடைய செயல் இதுல இருக்கு. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தர் தேசத்துக்கு மனம் இறங்கும்படி இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் தான் வைக்கணும். எனவே இந்த கொள்ளை நோயை மாற்றி போடுகிற, முறித்து போடுகிற தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, இந்த நாட்களிலே நாம் பிழைப்பதற்கான இரண்டாவது வழி என்ன? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், இரண்டாவதாக இந்த நாட்களிலே பிழைப்புக்கான வழி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த நாட்கள்ல நீங்க யோசிக்கிறீங்களா? வேலைகள், தொழில் காரியங்கள், வியாபார காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல நீங்க யோசிக்கிறீங்களா? ஐயோ, பணம் இருந்தா வாழ்ந்துடலாம், பதவி இருந்தா, அரசாங்க வேலை இருந்தா வாழ்ந்துடலாம், பலம் இருந்தா வாழ்ந்துடலாம், இப்படிலாம் நினைக்கிறீங்களா? அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலியிலே இருட்டுக்கடை அல்வா அந்த ஓனர், அவருடைய மரணத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு பணத்துக்கு குறையில்லை, வசதிக்கு குறையில்லை, எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு இருக்கு. ஆனால் பாருங்க, அவருக்கு வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். ஏன்? இதே போல கடந்த நாட்களில் ஒரு இளம் வயது நடிகர் ஒருவர், அவர் என்ன செஞ்சிட்டாரு? தற்கொலை பண்ணிட்டார்.
ஏன் நடிகருக்கு பணம் இல்லையா, பதவி இல்லையா, பாராட்டு இல்லையா? எல்லாமே இருக்குதே. ஏன் ஏன் வாழ முடியல? ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க? அதற்கு ஒரே ஒரு காரணம், ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை அவர்களுக்கு இல்லை. அவர்கள் கைகளிலே ஜீவனை கொடுக்கும் வேதாகமம் இல்லை. நம்மை தொடர்ந்து இந்த உலகத்திலே நம்பிக்கையோடு வாழ வைக்கக்கூடிய இந்த வேத வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அவர்கள் கைகளிலே இல்லை. அவர்களுக்கு சொல்லுவதற்கும் ஆளும் இல்லை. அதை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பும் இல்லை. எனவே அவர்களுடைய வாழ்க்கைகளை அவர்கள் முடித்து கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பணத்தினால் வாழ்ந்து விடலாம், பணம் இருந்தால் பிழைத்து விடலாம், பதவி இருந்தால் பிழைத்து விடலாம் என்று நினைக்காதீங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துக்கு உரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருப்பதினால் மாத்திரம் அவன் வாழ்ந்துருவான் அப்படின்னு நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தாவீது ராஜா சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 119:92 உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என்னுடைய துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். பாருங்க, ராஜா, அந்த ராஜாவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது எது? அவருடைய துக்கமான நாட்களிலே மகிழ்ச்சியை கொடுத்தது எது? வேதம். வேற எதுவும் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியல. அவரிடத்தில் இருந்த பொன் வெள்ளி, அவரிடத்தில் இருந்த போர் வீரர்கள், யுத்த வீரர்கள், படைகள், அவரை சுற்றி இருந்த ஏராளமான காரியங்கள் எல்லாம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கல. அவர் துக்கத்துல மகிழ்ச்சியை கொடுத்தது இந்த வேதம் மட்டும்தான். அதனாலதான் தாவீது ராஜா தற்கொலை பண்ணல. இந்த வேதம் அவர் கையில இருந்ததுனால, இந்த வேதம் அவர் இருதயத்துல இருந்ததுனால, அன்னைக்கு அவருக்கு வந்த துக்கத்துல, அவருக்கு வந்த போராட்டத்துல, உபத்திரவத்துல அவர் தற்கொலை பண்ணல. சங்கீதத்திலே சொல்றாரு, அவர் 119:50 சொல்றாரு, என் சிறுமையிலே உம்முடைய வேதமே எனக்கு ஆறுதல். தாவீது ராஜாவுக்கும் உபத்திரம் வந்தது, தாவீது ராஜாவுக்கும் துக்கம் வந்தது, தாவீது ராஜாவும் சிறுமைப்பட்ட நாட்கள் உண்டு, துன்பத்தை அனுபவித்த நாட்கள் உண்டு. ஆனால் அதெல்லாவற்றிலும் மத்தியிலும் இந்த வேதம் தான் அவரை ஆறுதல் படுத்தியது. இந்த வேதம் தான் அவருக்கு நம்பிக்கையை கொடுத்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த நாட்கள்ல அதிகமாய் வேதத்தை வாசிப்பதற்கு, கேட்பதற்கு, அதை நினைவில் வைப்பதற்கு, அதை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எசேக்கியேல் 20:11 வாசிக்கும் போது, இந்த வசனத்தின்படி செய்கிறவன் அவன் பிழைப்பான். இந்த வசனத்தின்படி செய்கிற மனுஷன் பிழைப்பான். என் கட்டளையின்படி நடக்கிற மனுஷன் பிழைப்பான். எசேக்கியேல் 33:15 வாசிக்கிறோம், ஜீவ பிரமாணங்களில், இதில் எழுதப்பட்டிருக்கிற ஜீவ பிரமாணம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுல உள்ள பிரமாணம் என்ன தெரியுமா? அதுக்கு பேரு ஜீவ பிரமாணம். அது நமக்கு ஜீவனை கொடுக்கும். நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் உங்களுக்கு பிழைப்பு உண்டு. ஒரு மனிதன் இந்த ஜீவ பிரமாணங்களில் நடந்தால், அதன்படி நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த நாட்கள்ல அதிகமா ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை பிழைக்க வைக்கும். இந்த அதாவது பிசாசு நிறைய சோதனைகளை நமக்கு கொண்டு வருவான். அவன் நமக்கு சோதனை கொண்டு வருகிற அநேக சோதனைகள்ல ரொம்ப பிரதானமானது என்ன தெரியுமா? இந்த வசனத்து மேல நமக்கு சந்தேகத்தை கொண்டு வருவான். அதுதான் அவன் பிரதானமா கையாளுகிறதான தந்திரம், நம்மளை வஞ்சிக்கிற காரியம். இந்த வசனத்து மேல நமக்கு சந்தேகத்தை கொண்டு வருவான். அது இந்த நாட்கள் அவனுக்கு நல்ல வாய்ப்பு. பாருங்க, நம்ம எல்லாருமே வசனத்தின் மேல, வாக்குத்தத்தின் மேல எல்லாம் நம்பிக்கையை இழந்து, ஐயோ அது நடக்குமோ, அது நிறைவேறுமா, ஆண்டவர் சொன்னாரு, ஏதோ பைபிள்ல எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கிற இந்த நாட்கள்ல
பிசாசு நிறையா இந்த வேதத்தின் மேலே சந்தேகத்தை கொண்டு வருவான். ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே சந்தேகத்தை கொண்டு வருவான். அதான் அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் வார்த்தை மேலே ஆண்டவர் மேலே அவனுக்கு சந்தேகத்தை கொடுக்குறான். இயேசு கிட்ட வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன அர்த்தம்? நீ தேவனுடைய குமாரன் தானா? கொஞ்சம் யோசித்து பாரு. உண்மையிலே நீ தேவனுடைய குமாரன் தானா? இயேசுவிடத்திலே சந்தேகத்தை கொண்டு வந்தான். இன்னைக்கு நம்மகிட்ட அப்படித்தான் சந்தேகத்தை கொடுப்பான். நீ ஆண்டவருடைய பிள்ளை தானா? ஏன் இப்போ உனக்கு இப்படி நடக்கு? ஏன் இந்த குறைவு? ஏன் இந்த தேவை? உனக்கு ஏன் இந்த கஷ்டம்? சந்தேகத்தை கொண்டு வருவான். வார்த்தை மேல சந்தேகத்தை கொண்டு வருவான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஏற்கனவே சபைகளிலே அல்லது தனிப்பட்ட நிலையிலே வேதத்தை வாசிக்கவோ கேட்கவோ அந்த சத்தியங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கும். நமக்கு நேராக வந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கும் நம்ம இருதயத்தில். அப்போ பேசுவான், நீ இந்த ஆண்டோடைய பிள்ளை தானா? உன் இருதயத்தில் இருக்கே ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய வாக்குத்தத்தம், இதன்படி ஆண்டவர் செய்வார்னு சொல்லிகிட்டே இருக்கிறியே, அதெல்லாம் உண்மையில ஆண்டோடைய வார்த்தை தானா? அதெல்லாம் உண்மையில ஆண்டவர் உனக்கு சொன்னேதானா? சந்தேகத்தை கொண்டு வருவான். இந்த நாட்கள்ல வேதத்தின் மேல ஆண்டோடைய வார்த்தையின் மேல சந்தேகத்தை நமக்கு உண்டு பண்ணுகிற நாட்கள் இது. எனவே ஆண்டோடைய பிள்ளைகள் மிக கவனமா இருக்கணும். இயேசு பாருங்க, இயேசு கிட்ட வந்து சந்தேகத்தை கொடுத்தானா? இயேசு அவனுடைய காரியத்துக்குலாம் அவருக்கு உடன்படலை. அவர் யார்? அவர் தேவனுடைய, உண்மையிலே அவர் தேவனுடைய குமாரன் தானே. அவன் சொல்லுவான் தேவனுடைய குமாரனே, ஆனால் அவன் சொல்லுவான். ஆனால் அவருக்கு தெரியும் நான் யாரு தேவனுடைய பிள்ளைன்னு. பாருங்க அங்க வசனம், பிசாசு வந்து இயேசு இடத்துல ஒவ்வொரு சோதனையா வைக்கும்போதெல்லாம் இயேசு மிக அழகா தேவனுடைய வார்த்தையை சொல்லி 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 தான் அவனை மேற்கொண்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 தங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ சாட்சியின் வசனம் அப்படின்னா என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை சாட்சியா சொல்லி பிசாசை ஜெயிக்கணும். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு உங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்குறானா, நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் அறிந்திருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை சாட்சியாக சொல்லி அவனை ஜெயிக்க வேண்டும். ஏசு அப்படிதான் ஜெயிச்சார். பிசாசு கொண்டு வந்த சோதனையெல்லாம் பாருங்க, அங்க வாசிக்கிறோம். உபாகமம் 8:3 வாசிக்கிறோம், உபாகமம் 6:16 வாசிக்கிறோம், உபாகமம் 6:13 வாசிக்கிறோம். இதெல்லாம் இயேசு உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை சொல்லி 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 பிசாசு ஜெயித்தார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இயேசுவை போல தேவனுடைய வார்த்தையை சொல்லி 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 சொல்லிதான் பிசாசை முறியடிக்கணும். அவன் திட்டத்தை முறியடிக்கணும். அவன் கொண்டு வர்ற சந்தேகத்தை முறியடிக்கணும். எபேசியர் 6 தேவனுடைய பிள்ளைகளுக்கு 6 விதமான ஆயுதங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. அந்த 6 விதமான ஆயுதங்கள்ல 5 ஆயுதங்கள் காக்கும் ஆயுதம், ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் தாக்கும் ஆயுதம். தாக்கும் ஆயுதம் எது தெரியுமா? ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள். அதெல்லாம் காக்கும் ஆயுதம். இது தாக்கும் ஆயுதம். பிசாச தாக்கும் ஆயுதம் வசனம். இந்த நாட்கள்ல உங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்கிற, அவிசுவாசத்தை கொடுக்கிற பிசாச நீங்க தாக்கணும்னா ஆவியின் பட்டயமாகிய இந்த வசனம் உங்க கையில இருக்கணும், உங்க இருதயத்தில் இருக்கணும். எப்படி இயேசு வந்து அழகா பிசாசு சோதனை கொண்டு வரும் போதெல்லாம் அதுக்கு மேட்சா வசனங்களை சொல்லி சொல்லி ஜெயிச்சாரு பாருங்க. அது மாதிரி நீங்களும் பிசாசை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணும். வசனம் நீங்க தெரிஞ்சிருக்கணும்னா வசனத்தை நீங்க நல்லா வாசிக்கணும், வசனத்தை நல்லா கேட்கணும். அடிக்கடி கேளுங்க. வீட்டில் சும்மா தானே இருக்கிறீங்க, கேளுங்க. அடிக்கடி கேளுங்க, அடிக்கடி வாசிங்க. ஏற்கனவே வாசித்தே தானே கேட்டே தானே அப்படி ஒதுக்காதீங்க. நீங்க மறுபடி வாசிக்க வாசிக்க மறுபடி கேட்க கேட்க ஏதோ ஒரு சத்தியம் அங்கே இருக்கும் உங்களுக்கு உள்ள. எனவே இந்த நாட்கள்ல நீங்க என்ன செய்யுங்க? கேள்வியினால், விசுவாசம் கேள்வியினால வரும். ரோமர்ல வாசிக்கும். அதிகமா ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்க 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 உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம் வந்துகிட்டே இருக்கும். அந்த
விசுவாசம், அந்த வார்த்தையின் மூலமாய் வருகிற அந்த விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருந்து இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசியுங்கள். அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்து அதை வாயினால் அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்தவர்கள் எல்லாரும் அங்கே நம்ம பார்க்கிறோம், அவங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். பேதுரு, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே பேதுரு சொல்றாரு பாருங்க, நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் பிழைப்புக்காக நீங்கள் உலகத்தில் தேடி தேடி அலையலாம், ஒரு பயன் இல்லை. ஆனால் பேதுரு சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வலையை போட்டாரு. அங்க ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களானால், இந்த நாட்கள் அதிகமாக வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க, வார்த்தையின்படி நடங்க. அப்படி என்றால் கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வார். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு ராஜா வீட்டு மனுஷன், அவன் பாருங்க, அவனுடைய பிள்ளை சுகவீனமாக இருக்கும்போது அவன் ஆண்டர்கிட்ட வந்து கேட்குறான். ஆண்டர் சொன்னார், நீ போ, உன் பிள்ளை உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் போ அப்படின்னு சொல்லிட்டார். அவன் அந்த மனுஷன் இயேசுடைய வார்த்தையை நம்பி போனான். அங்க வாசிக்கிறோம் பாருங்க, வழியிலேயே அவனுக்கு ஒரு நற்செய்தி வருது, உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான். பார்த்தீங்களா, வார்த்தையை நம்பும் போது ஒரு பிழைப்பு வந்துட்டாங்க. இது போல இந்த நாட்கள் அதிகமா வார்த்தையை நம்புங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. ஆண்டவர் வார்த்தை மேல உங்களுக்கு விசுவாசம் வரட்டும். மற்ற காரியங்களில் உள்ள இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை எல்லாம் எடுத்துட்டு ஆண்டவர் வார்த்தை மேல விசுவாசம் வைங்க. ஒரு நற்செய்தியை நீங்கள் கேட்பீர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க, வார்த்தை மேல சந்தேகப்படாதீங்க. ஒரு ஊழியக்காரர் தனக்கு டிபி வியாதி வந்துவிட்டது என்று மருத்துவர்கள் சொல்ல கேட்டு அந்த ஊழியக்காரர் கர்த்தரிடத்தில் மிகவும் அழுது ஜெபம் பண்ணினார். கர்த்தர் சொன்னார், உன் வியாதி சுகமாயிற்று அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஊழியக்காரர் எக்ஸ்ரே எடுக்கும்படியாக அவர் போனார். ஏன்னா இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு நேராக வந்துட்டு நீ சுகமாயிட்டு உனக்கு அந்த வியாதி இல்லைன்னு. ஆனால் அந்த ஊழியக்காரர் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறதுக்காக அவர் மருத்துவமனைக்கு போனார். மருத்துவமனையிலே டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு, பாஸ்டர் உங்களுக்கு டிபி வியாதி இருக்குன்ட்டார். எக்ஸ்ரேயில் நீங்கள் உங்களுக்கு டிபி வியாதி இருக்குன்ட்டார். டாக்டர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார், இல்லை நீ திரும்பவும் எனக்கு எக்ஸ்ரே எடுது. அவர் சொன்னார், இல்லை நான் எக்ஸ்ரே ஒரு தடவை எடுத்துட்டேன்ல, வியாதி உங்களுக்கு இருக்கு. அவர் சொன்னார், இல்லை ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சுகம் இருக்குன்னு ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு, நீ இன்னொரு தடவை எக்ஸ்ரே எடுனார். அவர் வேற வழி இல்லாமல் மறுபடியும் எடுத்தார். மறுபடியும் டிபி வியாதி இருக்குது என்று சொல்லி ரிசல்ட் வந்துச்சு. பாஸ்டர் சொன்னார், இல்லை உனக்கு எக்ஸ்ரே வியாதி இருக்கு நீ சொன்னாலும் என்கிட்ட தேவனுடைய வார்த்தை இருக்கு, தேவன் சொல்லி இருக்கிறார் உனக்கு வியாதி இல்லைன்னு. கடைசியில் பாஸ்டர் பேச டாக்டர் பேச மாறி மாறி அவர் சொன்னாரு, இந்த ரிசல்ட்ல டிபி வியாதி இல்லை அப்படின்னு வர்ற வரைக்கும் எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டே இருந்தார். டாக்டருக்கு ஒரே குழப்பம், என்ன செய்ய. அவர் ஆணித்தனமா உறுதியா சொல்றார். கடைசியில் 4 முறை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து 5வது முறை எக்ஸ்ரே எடுக்கும் போது அந்த ரிசல்ட்ல டிபி வியாதி இல்லை என்று வந்தது. அப்ப பாஸ்டர் சொன்னார், நான் சொன்னேன் தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தை, சுகமளிக்கிற ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு, நான் அதை நம்புகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தை அவரை வாழ வைத்தது, அந்த வார்த்தை அவரை பிழைக்க வைத்தது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த நாட்கள்ல அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தை மேல விசுவாசம் வைப்போம். ஆண்டவர் வார்த்தை மேல இருக்க சந்தேகத்தை எல்லாம் எடுத்து போடுவோம், அவிசுவாசத்தை எல்லாம் எடுத்து போடுவோம். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். வேதம் என்ன சொல்லுகிறதோ அது அப்படியே நடக்கும். எனவே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கடைசியா ஒன்றை சுருக்கமாக சொல்லி நான் முடித்து விடுகிறேன்.
ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நாம் பிழைப்பதற்காக இந்த வசனத்தை 2 பகுதியாக நான் பிரிக்கிறேன். ஒன்று தன் விசுவாசம், இன்னொன்று நீதிமானாக வாழ்வது. இந்த 2 காரியம் இணையும் போது நம்ம பிழைப்புக்கான வழியை கர்த்தர் திறக்கிறார். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இந்த நாட்களில் விசுவாசங்களில் தளர்ந்து போகிற, சோர்ந்து போகிற நிலை தான் நமக்கு முன்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலே இயேசுவிடத்தில் அற்புதத்துக்காக வந்தவர்களிடத்தில் நிறைய விசுவாசம் இருந்துச்சு. அப்போ இயேசுவே சொல்றார், உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, சுகமா இரு, வந்துட்டா பிழைப்பு. அந்த அம்மாவுடைய விசுவாசம் தான். அந்த அம்மா என்ன சொல்லிட்டு வந்தாங்க, நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுமே சுகமாயிருவேன். இருதயத்தில் விசுவாசம், வாயில அறிக்கை, பிழைப்பு வந்துச்சு. அப்ப இங்க பார்க்கிறோம் தன் விசுவாசம். அதுக்கப்புறம் பாருங்க 10 குஷ்டரோகிகள் அவங்க வந்தாங்க, இயேசுட்ட வந்தாங்க. இயேசு அவங்களை சுகமாக்கி அனுப்பிட்டாரு. அதுல ஒரே ஒருத்தன் மட்டும் தான் நன்றி சொல்ல வந்தான். இயேசு கேட்டாரு, இவனை தவிர மற்ற 9 பேர் எங்க? நன்றி சொல்ல ஒருத்தன் தான் வந்திருக்கான், கர்த்தரை மகிமைப்படுத்த ஒருத்தன் தான் வந்திருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏற்கனவே கடவுளிடத்தில் பெற்ற நன்மைகள், ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, மறந்துடாதீங்க. ஏற்கனவே அப்படி நீங்க நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தா இந்த சூழ்நிலையில, இப்ப தடையா இருக்கிற இந்த சூழ்நிலையிலே பிழைப்புக்கான வழியை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். உங்க விசுவாசம், நன்றி, விசுவாசத்தோட நன்றி சொல்லுங்க. கர்த்தர் செய்வார்னு விசுவாசத்தோட நன்றி சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அடுத்து பார்க்கிற பாருங்க, பத்திமேய் குருடன், அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வையடைவாயாக. உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவனுக்கு பார்வை வந்துச்சு. அப்ப பாருங்க, இந்த பத்திமேய் குருடன் அவன் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவனுக்கு இருந்த விசுவாசம். ஏன் சொல்றாரு பார்த்தீங்களா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பத்திமேய் குருடனுடைய அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அதில் ஆழமான காரியம் என்னன்னா, சீஷர்கள் சொல்றாங்க, உன்னை போதகர் அழைக்கிறார். உடனே அந்த குருடன் அதை கேட்டுட்டு என்ன பண்றான் தெரியுமா? அவன் மேல் வஸ்திரம் அதை தூக்கி எறிந்து விட்டு இயேசு இடத்துல வர்றான். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? ரோமர் ஆட்சியில பிச்சை எடுப்பதற்காக அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு மேல் வஸ்திரத்தை கொடுக்கும். அதாவது இவங்க பிச்சை எடுப்பதற்கு அரசாங்கமே இவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு, பெர்மிஷன் கொடுத்துருக்கு. அதுக்கு அடையாளம் தான் மேல் வஸ்திரம். அந்த மேல் வஸ்திரத்தை போட்டு தான் எல்லாரும் பிச்சை கேட்பாங்க. அப்போ பிச்சை கேட்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்கம் உரிமை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அது அர்த்தம். இயேசு கூப்பிடுகிறார் என்கிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த பத்திமேய் குருடன் அந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிற, பிச்சை எடுக்க உரிமையாய் கொடுத்திருக்கிற அந்த மேல் வஸ்திரத்தை வீசிட்டு இயேசுகிட்ட வந்தான். பாருங்க, அதான் விசுவாசம். இன்னைக்கு நீங்களும் நானும் அரசாங்கம் செய்யும் சலுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அற்புதம் நடக்காது. அது விசுவாசம் அல்ல, அது முழுமையான விசுவாசம் அல்ல. அற்புதங்களை செய்கிற தெய்வம் நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்ற முழுமையான விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் அந்த பத்திமேய் குருடனை போல மேல் வஸ்திரத்தை, அந்த சலுகையை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க பாருங்க. அதையே யோசிச்சுட்டு பாருங்க, எப்போ 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 அப்படின்னு அதை தூக்கி வீசிட்டு ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க, கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வார். இங்கே பார்க்கிறோம், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நமக்குள்ள விசுவாசம் வளரட்டும். ஆண்டவர் பாருங்க, விசுவாசம் அவிசுவாசம் அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் சீஷர்களை திட்டுறதை பார்க்கிறோம், கடிந்து கொள்றதை பார்க்கிறோம். அங்க சீஷர்கள் ஒரு நாள் படகிலே போகும்போது அவங்க இயேசுகிட்ட வந்து, ஐயோ கொந்தளிப்பா கண்டு பயந்துகிட்டு தூங்கிட்டு இருக்கிறவர்கள் எழுப்பிட்டாங்க. என்ன சொல்லி எழுப்புனாங்க? ஐயரே, நாங்க மடிந்து போது உங்களுக்கு கவலை இல்லையா? அவிசுவாசம் இருக்கிற இடத்துல இப்படிதான் வார்த்தை வரும், முறுமுறுப்பு வரும். ஆண்டவரே, நாங்க செத்துக்கிட்டு இருக்கோமே, எங்களுக்கு தேவைகள் இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு. அவிசுவாசம். ஆண்டவர் ஏன் கேட்டீங்க? ஏன் அவிசுவாசம்? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு இந்த அற்ப விசுவாசம்? ஆண்டவர் கூட இருக்காருல்ல, நம்ம கூட இருக்காருல்ல.
ஏன் அவிசுவாசம்? ஏன் பயம்? அடுத்த பார்ப்போம். பேதுரு பலத்த காற்று அடிக்கையில் அதை கண்டு, ஆண்டவரே நீ ரட்சியும். இயேசு உடனே பேதுரை பார்த்து கேட்டார், அப்ப விசுவாசி ஏன் பயப்பட்ட? நான் தானே நீ வான்னு சொன்னேன், நீ வரணும்னு கேட்டுக்கிட்ட, நான் வான்னு சொன்னேன், ஏன் பயந்த? அப்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லி பேதுருவை திட்டினாரு. காற்றை கண்டு, காற்று பலமாயிருப்பதை கண்டு, காற்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, காற்றினாலே தடை 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 தடை, எங்க திரும்பினாலும் தடை. தடை பலமா இருக்கிறத கண்டு நமக்குள்ள என்ன வந்துருது? அவிசுவாசம், அற்ப விசுவாசம். ஆண்டவர் சொன்னாரு, ஏன் காற்றை கண்டு, தடையை கண்டு ஏன் பயந்த? தடையை கண்டு ஏன் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்த? நான் உன் கூட இருக்கேன்ல, உன்னை கடல் மீது நடந்துவான் நான் தானே சொன்னேன், என் வார்த்தை உனக்கு அற்புதம் செய்யாதா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், ஏன் பயந்த? ஏன் அவிசுவாசம்? ஏன் அற்ப விசுவாசம்? இன்னைக்கு முழுமையான விசுவாசம் கர்த்தர் மேல வைங்க, கர்த்தர் உங்களை பிழைக்க வைப்பார். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சர்க்கஸ்ல வேலை செய்யறவங்கள அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அவர் போயிருந்தார். அப்போ அநேகருக்கு சுவிசேஷம் இயேசுவை பத்தி சொன்னாரு. அவங்கெல்லாம் ஓரளவு விசுவாசித்தாங்க, இயேசுவை 1-2 பேர் ஏற்றுக்கிட்டாங்க. அதுல ஒரு பெண் இயேசு மேல விசுவாசம் வைக்கல, அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பலை. அவள் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு அவள் விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த ஊழியக்காரர் அவளை பார்த்து கேட்டாரு, ஏம்மா நீ இந்த சர்க்கஸ்ல என்ன பொறுப்புல இருக்கன்னு கேட்டாரு. அப்போ உடனே அந்த பெண் சொன்னா, யானையின் தும்பிக்கையிலே நான் ஏறி உட்கார்ந்து அந்த என்னுடைய தலையை யானையுடைய வாய்க்குள்ள வச்சுட்டு அப்படியே சுற்றி வருவேன், அப்படி வலம் வருவேன், அதான் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னான். அதற்கு அந்த ஊழியக்காரர் அவளை பார்த்து கேட்டாரு, ஒரு மிருகத்தின் மீது பிழைப்புக்காக ஒரு மிருகத்தின் மீது நம்பிக்கை வைத்து உன் தலைய அந்த யானை வாய்க்குள்ள வச்சு அந்த மிருகத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கையில உன் பிழைப்புக்காக அந்த நம்பிக்கைய நீ இயேசு மேல வச்சு பாரு, அவர் உன்னை வாழ வைப்பார், அவர் உன்னை பிழைக்க வைப்பார். ஒரு மிருகத்தின் மீது வைக்கிற அந்த நம்பிக்கைய இயேசு மீது வைத்து பார் என்று சொல்லி அந்த பெண்ணிடத்திலே சொன்னார். அந்த பெண் அந்த வார்த்தையை கேட்டு உணர்த்தப்பட்டார். அந்த நாளிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார், அவர் மேல விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார். நாட்கள் வரும்போது அந்த சர்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வேலையெல்லாம் விட்டு அவள் வெளியே வந்து நல்ல ஒரு மதிப்புக்குரிய ஒரு வேலையிலே அவள் அமர்த்தப்பட்டு சுகமாய் ஆசீர்வாதமாய் நன்மையாய் வாழ்ந்தார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எதன் மீது விசுவாசம் வைக்கிறீங்க? இந்த காலகட்டத்தில் எது மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க? ஜீவனுள்ள தேவன் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்களா? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதிமானுக்குள்ள காரியத்தை நீங்க வாசிக்கணும்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் இருந்து கொண்டே இந்த செய்தியின் கடைசி பகுதியை இந்த செய்திக்கு அப்புறமா தியானிங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல 17 காரியங்கள். இந்த 17 காரியங்களை செய்கிறவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி அங்க வாசிக்கிறோம். 17 காரியம். உலகம் நிறைய பேரை நீதிமான் நீதிமான் சொல்லும். ஆமா, நீங்க யார்கிட்டயா இப்போ ஒரு நன்மை கேட்டீங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க யாரும் நீதிமான். ஒரு உதவி கேட்டு அவங்க செஞ்சுட்டாங்கன்னா நீதிமான். உலகம் சொல்ற நீதிமான் வேற, வேதம் சொல்லுகிற நீதிமான் வேற. இந்த எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல 5லிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இந்த 9ஆம் வசனத்துல தான் ஒரே அந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசித்துருவோம். வாசியுங்கள். 9ஆம் வசனம். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானே ஆகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த 17 காரியங்கள் உங்களிடத்துல இருக்கான்னு பாருங்க. அது இந்த 17 காரியமும் உங்களிடத்தில் பூரணமா இருக்குமானால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக வாழ்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பிழைக்கவே பிழைக்க செய்வார். நீங்கள் பிழைக்கவே பிழைப்பீர்கள்.
இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளுங்கள். நீதிமான்களாக வாழுங்கள். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். கேட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனையை ஆண்டவரை பங்கெடுக்க ஆண்டவர்களுடைய எல்லா கருவைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்க உதவி செய்தீர். தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. வேத வசனத்தினால எங்களை பலப்படுத்துகிறாங்க. பலமில்லாதவர்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய கருணை யாவரையும் அமர்வதாக பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறாங்க. எஸ்ராவின் மேல் அமர்ந்திருக்கிறோம், நெகமியா மேல் அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த விதத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவரே. ஆமென். தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்ததுனால திடப்படுத்தி கொண்டார் தாவீது. ஆண்டவரை தன் தேவனாய் கர்த்தரை திடப்படுத்திக் கொண்டு இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டானப்பா. உடைய பிள்ளைகளை பலப்படுத்த விசுவாசத்தை ஊன்ற கட்டுங்க. சோர்வுகள், அசதிகள் விலகி போவதாக, அவிசுவாசங்கள் மாறி போவது, மந்த நிலைமைகள் மாறி போவதாக. ஆண்டவரை ஜெபிக்க ஜெபாவினால் நிரப்புங்கப்பா. விசுவாசத்தில் வளர உதவி செய்யுங்க. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை பலப்படுத்துங்க. முதியவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அந்த சட்டைகளின் நிழலுக்குள்ளாக ஆரோக்கியம் உண்டு. கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருடைய போக்கில் அவர்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். கையின் பிரயாசங்கள், வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தேவைகளை சந்திப்பீராக. யெகோவாயீரே, எல்லாருடைய தேவைகளை சந்தித்து நீங்க அற்புதமாக வழி நடத்துங்க. தெய்வ கிருபையினால நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிருபையினால் மூடி கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்க அற்புதமாக வழி நடத்துங்க. அந்த வாரம் முழுவதும் நீங்க அற்புதமாய் நடத்துங்க. போக்கிலும் வரத்திலும் சமாதானம் இருக்கட்டும். போக்கில் வரத்திலும் பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற எந்த தீமையும் தொடாதபடி இயேசு நாமத்தில் ஒவ்வொருவரையும் வேலையடைக்கிறேன். கிருபை கொடுப்பதாக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம்மளோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட எங்களை கொடுப்பதாக, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.